சாரீஸ்ல பார்த்தா அவ்வளோ ஆஃபர், பேண்ட்டு டிஷர்ட்டு அதில் ஆஃபர், நைட்டிஸில் ஆஃபர். எங்க நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம். எந்த தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். பவர் இருக்குது அப்படிங்கிறக்காக என்றைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. when there is justice, there's always strength and courage. I stand with உதயண்ணா. வெல்வோம், நாளை நமதே. உதய அவர்கள் பேசினது வந்து நீங்க தவறு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு? இல்ல கிடையாதுங்க, கிடையாதுன்றாங்க. கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாக இல்லை, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்களே? இல்லைங்க, கண்டிப்பா இல்லை. இல்லை பெண்களெல்லாம் பாதிக்குது இந்த ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பாக ஒரு பெண் நடிகை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேம், அதே மாதிரி நாளைக்கு சட்டப்பேரவை நடக்கும்போது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதோ இல்லை கைது பண்ணுறதோ இது எப்படி பார்க்குறீங்க? ஆணவத்தின் உச்சம், அநியாயம், அக்கிரமம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இல்லை, அந்த கூட்டத்தில் வந்து ஒரு நடிகரோட பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் உதயநிதி வந்து ஒரு பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இது வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதை அவர் தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நீங்கள் இல்லை, என்னோட ஒப்பீனியன் அது இல்லைங்க. ஐ ஸ்டாண்ட் வித் ஹிம். இப்போ நீதிமன்றமே வந்து உதயநிதி அவர்கள் வந்து 12 மணிக்கு பிறகு தான் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்கூட்டியே இவங்க கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து போகணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப தப்பான விஷயம். they cannot misuse power. this is a democracy இல்லைங்களா? they cannot misuse power. முழுக்க அந்த முதலமைச்சர்ன்ற ஒரு பவரை வச்சு தான் பண்ணுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வேறு எதுக்காக இந்த கைது இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இவ்வளோ இதுவான அவசரமான கைது வந்து எதற்காக நீங்கள் நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். அவங்க பவர் இருக்குங்கிறதுக்காக they can do whatever they want அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்களுமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இல்லை, ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நடிகை குஷ்பு உள்ளிட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க. பெண்களை நோ கமெண்ட்ஸ். பார்த்துங்க, நோ கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் எதுக்குமே கொடுக்காம தான் அப்புறம் இல்லை, அவங்களுக்கு ரைட்டுன்னு தோன்றது அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரம் மை சைடு நோ கமெண்ட்ஸ் அட் ஆல். ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது. ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. அப்போ உதயண்ணா பேசினது நீங்கள் தப்பு இல்லைன்றீங்க? 100-200% தப்பு கிடையாது. அந்த இரட்டை அர்த்தம் கூடிய அப்படி அவர் பேசவே இல்லைங்க. பேசியிருக்காரு, அது காணொலியில் இருக்கு. இல்லைங்க, ஐ ஓன்ட் அக்ரி. நீங்கள் சொல்கிறதுனால நான் அக்ரி பண்ணணும்னு இல்லைங்க ப்ரோ. அதை பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இல்லை நான் காவிரி தண்ணியை பற்றி தான் பேசினேன் அப்படின்றாங்க. இல்லை, அவர் பேசுனது தப்பு இல்லைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மை ஆன்சர் இஸ் த சேம். சேம்.